ஒரே ஒரு தொழில் பண்ணால் மேக்கப் ஆர்டிஸ்ட், டெய்லர்னா டெய்லர், டீச்சர்னா டீச்சர். 2-3 தொழில் இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸ் உமன். ஒன்று டல் அடிக்கும் போது இன்னொன்று சப்போர்ட் பண்ணும், இன்னொன்று டல் அடிக்கும் போது இன்னொன்று கைக்கு தூக்கும். நான் இத்தனை வருஷம் சம்பாரிச்சதில் இடம் வாங்கலை, நகை வாங்கலை, வேறு எதுலேயும் போடல, எல்லாமே என் தொழிலில் தான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஒரு தேங்காய் வாங்க கூட யோசித்து அரை மூடி தேங்காய் வாங்கி குடும்பம் நடத்தியிருக்கேன். மீதி அரை மூடி வேஸ்ட் ஆயிரும், அழுகிருன்னு. இன்றைக்கி நான் ஃப்ளைட்டில் போய் அவார்டு வாங்கிட்டு வரேன்னா எப்படி இருந்தது? சம்பாதிக்கணும், காசு கஷ்டப்படுறதுக்கு தயாராக இருக்கணும். வீட்டில் படுத்துட்டு ஃப்ரீயாக சொல்லி கொடுப்பியா? நீ திரும்பி படுத்து தூங்குறாஜா, நீ வரவே வேணாம் இல்லையா? நீ அந்த பக்கம் படுத்து நீ பழகி என்ன பண்ண போற? பழகுனா மறுபடியும் காசு வேணும், அது யார் கொடுப்பா? ஈஸியாக போனால் மேக்கப் 50,000 எப்படி வந்தது? அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்? நம்மளை நம்பி ஒருத்தன் 50,000 ரூபா கொடுக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்? அதுக்கு எவ்வளோ வருஷம் உழைப்பு தேவைப்படுது இல்லையா? இதே தான் உங்களுக்கும். மேக்கப் நான் 100% சொல்லி கொடுத்துருவேன், உங்களை பண்ண வச்சு தான் வெளியே அனுப்புவேன். ஆனால் ஆர்டர் எடுக்கிறதுக்கு நீங்கள் அதை விட 100